உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மேலேயும் அந்த வைரஸ் பரவுச்சு. நம்மளாம் இன்னைக்கு சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னா ஒரே காரணம் தான், அந்த சிலுவையில் அவர் நமக்காக சிந்தப்பட்ட ஒரு ரத்த துளி நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, சந்ததியின் மேல இருக்கிறனால தான் பாதுகாப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி. பலவிதமான சேதங்கள் நம்மை சூழ்ந்தாலும் விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய சட்டைகளின் நிழலிலே நான் அடைக்கலம் புகுவேன். ஆமென். சத்தமர் ஆமென். கண்ணுக்கே தெரியாம ஒரு சிறகு நம்ம எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்குது. ஆமென். அதுதான் இயேசுவின் கரம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் அவருடைய சட்டையின் நிழலிலே நான் அடைக்கலம் புகுவேன். ஆமென். இன்னைக்கு நம்மலாம் உயிரோட உட்கார வச்சிருக்கிறோம்னா அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. நான் வாசிக்கும் போது உட்கார்ந்து எனக்குள்ள சிரிச்சிட்டு இருந்தேன். உலகத்தையே படைச்சவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர், ஆனா எல்லாத்துக்கும் தாழ்மையா தன்னை அர்ப்பணிச்சு ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து, ஏன் தெரியுமா, நீங்களும் நானும் நிறைவா இருக்கணுன்றதுக்காக அவர் பரலோகத்தையே விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தாராம். ஆமே. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆசை நிறைவேறணும், நம்ம குடும்பம், நம்ம விருப்பம் நிறைவேறினா போதும், எல்லாம் போதும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கோம். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜபம் இன்னி வரைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னன்னா, அப்பா என் ஆசையெல்லாம் காட்டிலும் உங்க ஆசை நிறைவேறணும்ப்பா, என்னுடைய விருப்பத்தெல்லாம் காட்டிலும் உங்க விருப்பம் நிறைவேறணும் ஆண்டவர். அதுதாங்க அவர் விரும்புறாரு, அதுதான் அவர் விரும்புறாரு. நமக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், நல்லா இருக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், விரும்புவங்களை கல்யாணம் பண்ணணும், எல்லாம் ஆசையா. இன்னும் 100 வருஷம் நான் நல்லா வாழணும், இன்னும் 80 வருஷம் நல்லா இருக்கணும், அப்படிலாம் கனவு கண்டு பெரிய கோட்டையே கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம கட்டை மேல கோட்டை கட்டிட்டு இருக்கோம். நான் நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லையானா, நான் ரொம்ப ஏளனமா அவங்கள பார்த்து, எனக்கு இதெல்லாம் விருப்பமே கிடையாது, ஏனே தெரில, நான் சும்மா ஸ்டேஜ் நிற்கிறனால அடிச்சு விடுறலாம் கிடையாது. ஏசப்பா பார்க்குறாரு. நான் சொல்றேன், இன்னைக்கு கூட 26 வயசு ஆகுது எனக்கு ஒரு பையனுக்கு, எந்த விருப்பமோ அது ஏனே தெரில, அவரோட இணைஞ்சிட்டாலே, அதான் சொல்றேன், அவரோட இணைஞ்சிட்டா போதும், எல்லாம் விருப்பமும் அவர் பக்கம் திரும்பிடும். நான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், எனக்கு வீடு வேணாம், பங்களா வேணாம், பேர் வேணாம், புகழ் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்பா, எனக்கு ஒன்னே ஒன்று வேணும், வேறொரு ஆசை இல்லை இயேசுராஜா, உம்மை தவிர